ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஹெல்லோஸ் கிச்சன். இந்த வீடியோவில் இறாலில் பிக்கிள் போடுறது எப்படின்னு பார்க்கலாம் வாங்க. இறாலை எடுத்து க்ளீன் பண்ணி வச்சுருக்கிறேன். அதில் பொரிக்கிறதுக்காக மசாலா தடவி இருக்கிறேன். அது மஞ்சள், மிளகு பொடி, பெப்பர் தூள், சால்ட்டு, கரம் மசாலா, சிக்கன் கறி பவுடர் இவ்வளவும் நல்லா மிக்ஸ் பண்ணி 2 hours மேக்னேட் பண்ண வச்சுருக்கேன். 2 hours கழித்து நல்லா எண்ணெயில் டீப் ஃப்ரை பண்ணி எடுக்கணும். இப்போ பாருங்கள், எண்ணெயில் பொரித்து எடுக்க போகிறோம். 2 சைடும் நல்லா பொரிஞ்சு வரணும். எந்த மீனுனாலும் பிக்கிள் போடுறப்ப மீன் நல்லா கிறிஸ்பியாக நல்லா உள்ளெல்லாம் வெந்து பொரிஞ்சு கிடைக்கணும். அப்போ தான் அது கெடாமல் இருக்கும். இப்போ இறால் ரெடி ஆகிட்டு நம்ம பிளேட்டுக்கு கோரி எடுத்தாச்சு. இப்போ பிக்கிளுக்காக மசாலா ரெடி பண்ண போகிறோம். அதுக்காக நான் இஞ்சியும் பூண்டு பச்சை மிளகாய் இவ்வளோத்தையும் அரைச்சி வச்சுருக்கிறேன். குறைன்னு கொஞ்சம் நல்லா அரைச்சி எடுக்கணும். பாருங்கள், இப்போ கடாயில் இறால் பொரிச்ச எண்ணெயை ஊற்றி கறிவேப்பிலை போட்டிருக்கோம். கறிவேப்பிலை பொரிஞ்சதும் அரைச்சி வச்சுருக்கிற மசாலையை சேர்க்கணும். பாருங்கள், இந்த மாதிரி அரைச்சிருக்கேன். இந்த மசாலையை சேர்த்து நல்லா வதக்கணும். பச்சை வாசனை போகும்படியாக நல்லா வதக்கி எடுக்கணும். இது கூடவே உரித்து வச்சுருக்கிற பூண்டு பழம் சேர்த்தாச்சு. இப்போ மசாலா சேர்க்க போகிறோம். மசாலா மஞ்சள் பொடி, மிளகு பொடி, ஜீரக பொடி, கரம் மசாலா, சிக்கன் கறி பவுடர். இதில் சிக்கன் கறி பவுடர் சேர்த்தோன்னா நல்லாயிருக்கும். இவ்வளோத்தையும் சேர்த்து நல்லா வதக்கணும். பச்சை வாசனை எல்லாம் போகணும். அப்புறமா ஒரு 4 ஸ்பூன் வினிகர் சேர்க்கணும். வினிகரும் சேர்த்துட்டு பொரித்து வச்சுருக்கிற இறாலை சேர்த்து நல்லா கிளறி விடணும். எல்லா இறாலுலையுமே இந்த மசாலா பிடிச்சி கொஞ்சம் நல்லா பதம் வந்ததும் இறக்கிடலாம். பாருங்கள், இப்போ பிக்கிள் ரெடி ஆகிடுச்சு. பிக்கிளை நல்லா ஊற வச்சு தண்ணி இல்லாத நல்ல ட்ரையான பாட்டிலில் வச்சோன்னா மாதம் ஆனாலும் கிடையாது. வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். சொந்தம் தொடர சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ, பாய்.